உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தற்போதைய அண்மை செய்தி. பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராம்ஜி நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக முதல்வர் விஜய் குறித்து பேசியதாக விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் டி.வி. மார்க்கண்டேயனை தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த ஜூலை 20ஆம் தேதி கைது செய்தார்கள். தன்னை சிறையில் அடித்த தூத்துக்குடி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மார்க்கண்டேயன் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பாக தள்ளி வைத்த நிலையில ஜாமீன் கோரி மார்க்கண்டேயன் தாக்கல் செய்திருந்த மனுவை தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்தது. இதையடுத்து ஜாமீன் கோரி மார்க்கண்டேயன் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மார்க்கண்டேயன் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் இது போல பேசியிருக்கூடாது என கூறி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளதாக நீதிமன்றத்தை வாதங்கள் வைத்தார்கள். இதையடுத்து மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதி தற்போது இந்த குறித்து 2 வார காலத்துல சம்பந்தப்பட்ட காவல்துறையில் ஆஜராகி கையெழுத்திடுமாறும் நிபந்தனையோடு இந்த ஜாமீன் வழங்கி மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி. பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் உள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் உள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அவதூறு வழக்கில் பழிவாங்கும் நோக்கில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் உள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.